நம்ம ஈர்க்கணும்னா இன்றைக்கி ரெண்டாவது வழி. முதல் வழி நம்ம என்ன பார்த்தோம்? ரெஸ்பெக்ட், மரியாதை. பணத்துக்கு மரியாதை கொடுக்கணும், பணத்து மேலே பொறாமப்படக்கூடாதுங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். பார்க்காதவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அனுப்பியிருக்கேன், சிறப்பாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம ரெண்டாவது பாயிண்ட், இந்த வழிமுறைகளை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது வழிமுறை அஃபர்மேஷன். அஃபர்மேஷன்னா என்னங்க? உறுதிமொழி. உறுதிமொழி எதுக்காக எடுக்கிறோம்? ஏன்னா ஒரு பர்பஸ் இருக்கணும்ல. எதுக்காக எடுக்கிறோம்? அதாவதுங்க, நம்ம எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எண்ணங்கள் நிறையா இருக்கும். இது வருமா வராதா? நம்ம ஒன்று கேட்போம். நம்ம ஒரு 10 லட்சம் கேட்கலாமா, 20 லட்சம் கேட்கலாமா, இந்த ஒர்த்து நமக்கு இதுக்கு இருக்கா, 20 லட்சம் கேட்டால் இந்த பிரபஞ்சம் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு அசஸ்மெண்ட், நமக்கு ஒரு ஆசிலேஷன் நம்ம எண்ணங்களில் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை அடித்து தூக்கணும். அதுக்கு தான் இந்த அஃபர்மேஷன். இந்த அஃபர்மேஷன் என்ன பண்ணோம்னாங்க, பாசிட்டிவ் அஃபர்மேஷன், பாசிட்டிவ் உறுதிமொழின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த பணம் வருவதற்கான ஒரு ரெண்டாவது வழி தான் பாசிட்டிவ் அஃபர்மேஷன். இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சிறப்பாக பார்க்கலாங்க. இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நம்ம எப்போ பண்ணலான்னாங்க, விடிய காத்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சிறப்பாக பண்ணலாம். என்ன கேட்கலாம்? கேளுங்க. அதாவது உங்களுக்கு வந்து எப்படின்னாங்க, என்ன தேவைக்காக பணம் வேணுங்கிறது ஃபஸ்ட்டு இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும், பிரபஞ்சத்துக்கு ஒரு நம்பிக்கை தன்மையை ஃபஸ்ட்டு சொல்லிடணும். ஏன்னா நம்ம எண்ணங்கள் வந்து பாசிட்டிவும் வரும், நெகட்டிவும் வரும், பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதை பாசிட்டிவ் பண்ணணும். அந்த பாசிட்டிவ் பண்ணால் தான் நம்ம மனம் இந்த பணத்தோட ஃப்ரீக்வன்சியில் ஜாயின் பண்ணி நமக்கு கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சம் உதவி செய்யும். என்ன சொல்லலான்னாங்க, இந்த பிரபஞ்சம் எனக்கு தேவையான பணத்தினை சிறப்பாக அற்புதமாக கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு அஃபர்மேஷன் பண்ணுங்கள். இது ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன். இந்த அஃபர்மேஷனுங்கிறதுங்கள ரொம்ப சாதாரணமாக சொல்லக்கூடாது. இந்த பிரபஞ்சம் நான் கேட்குற பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படி சொல்லக்கூடாது. அதெல்லாம் அடித்து சொல்லணுங்க. இந்த பிரபஞ்சம் நான் கேட்குற பணத்தை அற்புதமாக நலமாக கொடுத்து கொண்டே இருக்கிறது, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லுங்கள். அடித்து பேசுங்க. ஓகேங்களா? மனதளவில் தான் நம்ம பேசுகிறோம். ஓகேங்களா? அந்த மாதிரி பாசிட்டிவாக பேசுங்க. அப்புறம் இன்னொரு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். சார், நான் வந்து வீடு வாங்கலான்ட்டு இருக்கேன் சார், அதுக்காக தான் சார் இந்த பணத்தை கேட்குறேன். அந்த பணத்தை ஈர்த்தா நான் வீடு வாங்கிடுவேன். எனக்கு வந்து சார் ஒரு 50 லட்ச ரூபா வீடு வேணும் சார் அப்படின்னு நினைக்கிறேன் சார், எப்படி சார் கேட்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதாவதுங்க, 50 லட்சத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான், 70 லட்சத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான், 1 கோடிக்கும் அதே ஃபார்முலா தான். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ எப்படி வேணால் கேட்கலாம். உங்களுக்கு தேவை அவ்வளோதான்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்ன கேட்கலாம்? இறைவனோட அருளால், இந்த பிரபஞ்சத்தின் உதவியால் நான் வீடு வாங்கிறதுக்கு உண்டான தொகையான 50 லட்சம் ரூபாயை இந்த பிரபஞ்சம் எனக்கு சிறப்பாக கொடுத்து விட்டது, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு அஃபர்மேஷன் பண்ணுங்கள். புரியுதுங்களா? பாசிட்டிவாக கேளுங்க. ஓகேங்களா? நீங்கள் 50 லட்சம் கேட்டால் 50 லட்சம் தான் வரும், 70 லட்சம் கேட்டால் 70 லட்சம் தான் வரும், 1 கோடி கேட்டால் 1 கோடி தான் வரும். அப்போ நீங்கள் எது கேட்கணுமோ அதை கேட்டுக்குங்க. இன்னொரு கன்ஃபியூஷன், ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவதுங்க, நமக்கு என்ன வேணுமோ அதை தான் இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கணும். ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னாங்க, ஐயா நான் வந்து ஒரு வீடு வாங்கணும், எனக்கு அதுக்கு பணம் எனக்கு வேணும், அதை நான் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் பண்ணுறேன், நான் எப்படி வேண்டுறேன், நான் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு வீடு வாங்கணும், இந்த பிரபஞ்சம் எனக்கு அதற்கு உண்டான தொகையை 20 லட்ச ரூபா நான் பேங்க் லோன் எஸ்பிஐயில் போடுறேன், அதன் மூலமும் எங்கள் மாமனார் ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறாரு, எங்கள் வீட்டுக்கார் ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறாரு, ஸோ 40 லட்ச ரூபா பணம் இதன் மூலம் வந்துடும், எனக்கு மேலும் ஒரு 20 லட்ச ரூபா வேணும், நான் 60 லட்ச ரூபாவில் வீடு வாங்கிடலாம் அப்படின்னு நான் கேட்குறேன் சார், இது சரியா அப்படின்னு கேட்டாங்க. ஏங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த ப்ராசஸ்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க, அதை தூக்குங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? சிம்பிளாக கேளுங்க. பிரபஞ்சமே, இறையருளால் எனக்கு 70 லட்ச ரூபா வீடை சிறப்பாக கொடுத்துட்டேன், ரொம்ப நன்றி, அவ்வளோதான். அது எந்த ரூட்டில் போகுது, அந்த ரூட்டில் போகுதா, இந்த ரூட்டில் போகுதாங்கிறதெல்லாம் பிரபஞ்சம் பார்த்துக்கும். நீங்கள் ஒரு வழியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க, மாமனார் எனக்கு தருவார், எங்கள் வீட்டுக்கார் தருவார், நீங்கள் தருவார், அந்த பேங்க்லேருந்து, இதெல்லாம் என்ன ஆகும்னாங்க, உங்களோட சிந்தனைகளை நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதில் வந்து அந்த ப்ராசஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. டைரெக்டாக என்ன வேணும், எனக்கு 70 லட்ச ரூபாவில் வீடு வேணும், அதற்குண்டான பணத்தை இந்த பிரபஞ்சம் சிறப்பாக கொடுத்துட்ருக்கு, அடித்து தூக்குங்க. ஸோ நம்ம கேட்குறது வந்துங்க வளைச்சி கேட்க வேணாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 50 லட்ச ரூபா வேணும் இந்தந்த வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கிறீங்க. அதில் ஒரு 10 வேலைகள் இருக்கலாம்னு வச்சுங்க. அந்த வேலை செய்யணும், ஒரு டியூஷன் சென்டர் வைக்கணும்,
ஒரு மாணவர்களுக்கு ஒரு இலவச ஒரு விடுதி ஒன்று கட்டணும், அதை கட்டணும், எவ்வளவோ எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கலாம். எப்படி கேட்கணுன்னா சிம்பிளாக இப்படி கேட்டுருங்க. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் என்ன பட்ஜெட் ஆகும்னு ஒரு பிளான் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் சிறப்பாக செயல்படுத்துகிறேன், இந்தந்த வேலைகள்லாம் நான் சிறப்பாக செய்கிறேன், அதற்குண்டான அத்தனை தொகையும் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது, நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். புரியுதுங்களா? அந்தளவுக்கு பாசிட்டிவ் வைப்பாக சொல்லுங்கள். இன்னொரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம், சார் எனக்கு 60 லட்ச ரூபாவில் தான் சார் வீடு வாங்கணும், 60 லட்ச ரூபா பணம் இந்த பிரபஞ்சத்தை கேட்டால் போதும், ஆனால் வீடு பார்த்த உடனே எவ்வளோ ஆகும்னு தெரில சார், 70 லட்சம் ஆனாலும் ஆகலாம், 50 லட்ச ரூபா ஆனாலும் ஆகலாம், நான் என்ன சார் பண்ணுறது, எப்படி கேட்குறது, திடீர்னு அதிகமாகிட்டா நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. பிரபஞ்சத்தை கேளுங்க. ஏன்னா நம்ம அந்த அஃபர்மேஷனுங்கிறது, அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ புரிகிற மாதிரி வெட்டு 1 துண்டு 2ன்னு பிரபஞ்சத்தை கேட்கணும். ஓகேங்களா? எப்படி கேட்கலாம்? நான் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு வீடு சிறப்பாக எனக்கு அமைச்சு கொடுத்துட்டேன், அதற்குண்டான பணத்தை அற்புதமாக இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருச்சு, ரொம்ப நன்றி. முடிஞ்சு போச்சா? எத்தனை லட்சம்னு நீங்கள் கேட்கல. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன மகிழ்ச்சியோ அந்த பணம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி சிறப்பாக நீங்கள் கேட்டுட்டீங்க, இந்த பிரபஞ்சம் அற்புதமாக கொடுத்துடணும். புரியுதுங்களா? அதாவது என்ன வேணுமோ அதை டைரெக்டாக கேளுங்க. இல்லை என்ன தொகை வேணுமோ அதை டைரெக்டாக கேளுங்க. இல்லையா, டவுட் இருக்கா, உங்களுக்கு மேலேயே ஒரு சந்தேகம் இருக்கா, இப்படி கேட்டுருங்க. எனக்கு எது மகிழ்ச்சியோ அது என்னோடய விஷயத்தில் இந்த வீடு வாங்குறதுக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு நான் கேட்ட தொகையை அற்புதமாக கொடுத்து விட்டது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக சொல்லுங்கள். புரியுதுங்களா? இப்போ இன்னொன்று இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பணம் வேணுமா இருக்கும், உங்கள் அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, இல்லை தம்பிக்கு ஏதாவது பணம் வேணும்னா எப்படி நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணணுன்னா நீங்களாம் எப்படி தெரியுங்களா பண்ணுறீங்க? எங்கள் தம்பிக்கு ஒரு 60 லட்ச ரூபா கடன் இருக்குது, அந்த 60 லட்ச ரூபா கடனை மட்டும் அடைச்சிட்டிங்கன்னா அவன் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், பிரபஞ்சமே ஹெல்ப் பண்ணு அப்படின்னா அது நெகட்டிவ்ங்க. எப்படி கேட்கணும்? உங்களுக்கு எண்டுக்கே போய்டுங்களா? ஏன் 60 லட்ச ரூபா மட்டும் கேட்குறீங்க? அவருக்கு இன்னைக்கு சேர்த்தி கூட கடன் இருக்கலாம். நீங்கள் கேட்குறது என்ன கேட்கணுன்னா, ஏன்னா இன்னொருத்தருக்கு நம்ம கேட்குறோம், உங்கள் தம்பியோ அப்பாவோ அம்மாவோ நம்ம கூட பிறந்தவங்களோ நம்ம மகளோ மகனோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ நம்ம எப்படி கேட்கணும்? என் தம்பி விஷயத்தில் எனக்கு எது மகிழ்ச்சியோ அந்த கடன் விஷயத்தில் அதை சிறப்பாக இந்த பிரபஞ்சம் அற்புதமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டது, இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. ஸ்ட்ரைட்டாக சொல்லிவிடுங்களேன். அமௌண்ட்டே சொல்ல வேணாம், அமௌண்ட்டே டிக்ளேர் பண்ண வேணாம், சிறப்பாக செய்து கொடுத்துட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களை நோக்கி பணம் வரும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் அஃபர்மேஷன் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னாங்க, அந்த எண்ணங்கள் வந்து ஃபைன் டியூன் ஆகிடும். அந்த எண்ணங்கள் ஃபைன் டியூன் ஆகும் பொழுது மனம் பணம் ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு வந்துடும். ஃப்ரீக்வன்சிக்கு வந்த உடனே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கும். ஓகேங்களா? சிறப்பாக செயல்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் 3வது தலைப்பில் பணம் ஈர்க்கிறதுக்கு உண்டான வழியை அற்புதமாக நம்ம பார்க்கலாங்க. ரொம்ப நன்றிங்க.